இன்னைக்கு வந்து நான் என்ன படிச்சேன் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்னைக்கு நான் ஒரு போம் படிச்சேன். நீங்க 96 படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுல ஒரு பாட்டு வரும். விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு ஒரு இடத்துக்கா போய் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த பாட்டு கூட எப்படி ஆரம்பிக்கும்னா, வாழாய் என் வாழை வாழ்வை வாழவே அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு போம் தான் படிச்சேன். அந்த போம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாரு, போயிட் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இயற்கையை ரசிக்கிறதுக்கே மறந்துட்டோம். எதன் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு, ரொம்ப சேடா இருக்கு. அதனால வந்துட்டு இந்த கன்ஃபியூஷன்லயே நம்மளுக்கு முன்னாடி இருக்க அழகான நிறைய விஷயங்களை வந்து மறந்துடுறோம். இயற்கை வந்து அழகா சிரிக்குது, இயற்கை அழகா டான்ஸ் ஆடுது, இயற்கை ரொம்ப பச்சை பசேன்னு சில விஷயங்களை காட்டுது. இது எதையுமே நம்ம பார்க்காம இருக்கோம் அப்படின்றத பத்தி தான் இந்த லெஷர் அப்படின்ற ஒரு போயத்துல சொல்லிப்பாரு. ஸோ விஜய் சேதுபதி என்னதான் பண்ணிட்டு இருந்தாரோ அதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கோம் அப்படின்றது தான் இந்த லெஷர் போயத்தோட சுருக்கம். சரிங்களா? இது யார் எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா, வில்லியம் ஹென்றி டேவிஸ் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இவர் வந்து யூகேவை சார்ந்த ஒரு பொயட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு அடுத்து நான் என்ன இன்னைக்கு படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்காபுலரியில ஹோமோனிம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சேன். ஹோமோனிம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரே வேர்டுக்கு ரெண்டு வகையான மீனிங் இருக்கும். ஒரே வேர்டு ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங், ஆனா அதுக்கு மீனிங் மட்டும் ரெண்டு விதமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட்ச் அப்படின்றது சொல்றோம். சரிங்களா? ஹீ இஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்கானும் சொல்லலாம். ஸோ வாட்ச்ன்ற ஒரு வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. இதுதான் ஹோமோனிம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ரஸ். சரிங்களா? அட்ரஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒருத்தரோட வீட்டோட முகவரி இல்ல ஒரு கம்பெனியோட முகவரி தான் அட்ரஸ். ஆனா இப்போ பொலிட்டிஷியன்ஸோ இல்ல பப்ளிக் ஸ்பீக்கர்ஸோ மேடல் ஏறி இப்போ ஆடியன்ஸை வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஹோமோனிம்ஸ். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் ஏற்கனவே நிறைய தெரிஞ்ச வேர்ட்ஸ் இருந்தாலும் கூட நிறைய புது புது வேர்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு படித்தேன். இன்னைக்கு படிச்சது அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மந்தமாக தான் போச்சு. கிராமர் நான் படிச்சு முடிச்சதுலேருந்து இந்த ஒக்காபுலரி ஸ்டார்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, இதில் நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பிடிக்கல. இதற்கடுத்து என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸில் வந்து மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட் படித்தேன். இதை வந்து யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருந்தாங்க. ரெமினிசன்ஸ் அப்படின்ற ஒரு போயம். சரி, போயம் பாருங்க, ப்ரோஸ். இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதினாங்க. ரவீந்திரநாத் தாகூர் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஜனகணமன, அதுக்கப்புறம் வந்து அமர் சோனா பங்களா அப்படின்ற மாதிரி சாங்ஸ் வந்து நம்ம நேஷனல் மூவ்மெண்ட் நடந்தப்போ அவர் தான் எழுதியிருந்தாரு. இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு யூரோப் ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிரதர் வீட்டுக்கு அவர் போயிருப்பாரு. பிரதர் வீட்டுல எப்படி இருந்தாரு, பிரதர் வீட்டுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர்ல வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல இவரும் ரவீந்திரநாத் தாகூரும் இவரோட பிரதரும் வந்துட்டு போட் எடுத்துட்டு வயலின் வாசிட்டு பாட்டு பாடிட்டு அழகா போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைவுகளை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டு வருவார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்த ஒரு பிளேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மில்ஸ் வந்து ரொம்ப புகை மண்டலமா ஆயிடுச்சு அப்படின்றத பத்தி இந்த ப்ரோஸ்ல வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரோஸ் தான், ஒரே ஒரு பேஜ் தான் இருந்துச்சு. நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன், நீங்க எனக்கு படிக்கிறதுக்கே மூடு இல்லைன்னு சொல்ல முடியாது. படிச்சது ரொம்ப மந்தமா போச்சு. ஏன்னா கிராமர் முடிஞ்சதுல இருந்தே எனக்கு வந்து இந்த ஒக்காபுலரி எடுத்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை, உண்மையில சொல்ல போனா. ஏன்னா நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்க படிக்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் படிச்சது. இதுல நான் ஏதாவது மாத்திக்கணும் இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா தைரியமா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். தைரியமான்னு சொல்ற விட கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க, உங்களோட சேர்ந்து நானும் படிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.